ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மது ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி சீரழிக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் லைஃப்லேயே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், அவங்களோட லைஃபே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகுறது இந்த மதுனால. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சுவாரஸ்யமான கதைகள், அதாவது ரியல் லைஃப்பில் நடக்கிறது, லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சேனலில் நிறைய வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மது. ஸோ பார்த்திங்கன்னா, இப்போ மதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எல்லாருக்குன்னு சொல்ல முடியாது, சம் பீப்புள்ஸ்க்கு வந்து அது குடித்தா தான் கெத்து. ஒரு பார்ட்டின்னு வந்தால் மது குடிக்கணும், 4 பேர் சேர்ந்தால் குடிக்கணும், குடிச்சிட்டு ஜாலியாக பேசணும், போதையில் பேசணும். ஏன் நார்மலாக பேச முடியாது அவங்களால, குடிச்சு தான் பேசணுமா? ஸோ உங்களுக்கு அவ்வளோ காசு வருது அப்படின்னா அனாதாசிரமம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க. அது ஒரு விதமான என்ஜாய்மெண்ட்டு தான். 4 பேர் சேர்ந்து உட்காந்து குடிச்சு தான் என்ஜாய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என் ரியல் லைஃப்லேயே நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ரீசெண்டாக கூட ஒருத்தர் மீட் பண்ணேன். ஆக்சுவலாக அவங்களோட காலேஜ் லைஃப் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக, உடம்பெல்லாம் நல்லா அப்படி நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ரொம்ப மெலிசாகி பார்க்குறதே கஷ்டமாக இருந்த அந்த மாதிரி மாறிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிறனால என்னாச்சு, லிவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ லிவர் ப்ராப்ளம் ஆனதுனால டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய டயட்ஸு, டேப்லெட்டு இந்த மாதிரி கொடுத்தறனால உடம்பு மெலிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, குடிக்கு ஒன்ஸ் அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்கள்ட்ட நான் சொன்னேன், இப்படி எதுக்கு குடிக்கிறீங்க அப்படி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது, என்னால் குடிக்காமல் முடியல, எனக்கு அந்த டைம் ஆனோன்னு எனக்கு குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது, என்னை கண்ட்ரோல் பண்ண என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக தான் குடிக்க தோணியிருக்கு. அப்புறம் என்னென்னா கிராஜுவலாக ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், ஸோ டெய்லி குடிச்சு இப்போ என்னென்னா கம்ப்ளீட்டாக பாடி ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ குடிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அது யாருமே யோசிக்கிறது இல்லை. ஷாப்ஸில் வந்து சேல் பண்ணுறாங்க, அது ஓகே, அது விடுங்க. எந்த கவர்மெண்ட்டும் யாருமே நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே புஷ் பண்ணுறது கிடையாது. ஓகே, அந்த போதையை தவிர, அந்த சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்தில் நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரீசெண்டாக கூட நான் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு நியூஸ் ரீட் பண்ணேன், சோசியல் மீடியாவில். அதாவது ஒரு ஐடி ஊழியர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவர் குடியினால் வாழ்க்கை இழந்து நடுத்தருவில் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு பெங்களூரில் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நியூஸ் ரீட் பண்ணி பார்த்தேன். ஸோ அவரோட நிலைமை என்னென்னா, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஜெர்மனியில். ஸோ இந்தியாவில் கூட கிடையாது, நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு சேலரி வாங்குறது மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் ஜெர்மனியில் இருந்தார், பட் இங்கே கிடையாது. ஸோ என்னென்னா, ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஃபேமிலி இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ என்னாச்சுன்னா, ஜெர்மனியிலேருந்து அங்கே நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு என்னாச்சுன்னா, அவங்க அம்மா பேரண்ட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. அதே சமயம் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு அவங்கள விட்டு போயிடுச்சு, ஏதோ சம் இஷ்யூனால. இதனால் என்னாச்சுன்னா, அவர் மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு தடவை குடிச்சிட்டு இருந்தவர் அடிக்கடி, அதாவது அதை மறக்கிறதுக்காக அவர் குடிச்சிட்டு இருந்தார். குடிக்கும்போது என்னாச்சுன்னா, மென்டலி வந்து மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு அவருக்கு. ஏன்னா ஓவராக குடிக்கும்போது என்னென்னா, நம்ம இந்த நரம்பு மூளை இதெல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிடும். அஃபெக்ட் பண்ணுறதுனால என்னென்னா, மென்டலி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஜீரோ ஆகிடுவோம். ஸோ நம்ம அது ஒரு மனுஷங்க அப்படிங்கிறதே அவங்க இதாகிடுது. ஸோ இது என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் அவருக்கு இதே மாதிரி தான், அது கவலையை மறக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்னென்னா, குடினால் என்னச்சுன்னா வேலை போயிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களை மைண்ட் ஒர்க் பண்ணாது. எப்படி ஐடியில் ஒர்க் பண்ண முடியும்? ஐடியில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக பிரெயினை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பிரெயினே அவங்களுக்கு டெட் ஆகிடுச்சு குடியினால். ஸோ என்னென்னா, அவருக்கு ஜாப் போயிடுச்சு. ஜாப் போகும்போது என்னாச்சுன்னா, சொத்தெல்லாம் விற்றுட்டார் குடிக்கிறதுக்காக. சொத்து விற்று, வீடை விற்று, எல்லாத்தையும் விற்று குடிக்க ஆரம்பித்தார். கடைசியில் என்னென்னா, அதுவும் போச்சு. இப்போ என்னென்னா, வேலை இல்லை, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, எதுவுமே இல்லை, கையில் காசு கிடையாது. ஆனால் குடிக்கணும். இப்போ என்னென்னா, நடுத்தருவில் வந்து குடிக்கிறதுக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ மனுஷங்களை வந்து ஒரு குடி வந்து நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த வேர்ல்டில் இந்த உலகத்தில் நம்ம பிறந்து
நமக்கு மனுஷங்களுக்கு ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைய வந்து சந்தோஷமா வாழணும். இந்த மாரி குடிச்சு நம்மளையே நமக்கு எடுத்துக்கிட்டு, நம்ம கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி வாழ்றத விட, உங்களுக்கு நெறைய காசு வருது அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு அனாதைங்களுக்கு அனாதைல யாராச்சும் படிக்க முடியாம இருப்பாங்க. ஏழைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு குடுங்க. அல்லாட்டி என்ன பண்ணுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து குடிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, அந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போங்க. வயசானவங்க இருக்க இடத்துக்கு போங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி குடுங்க. அவங்க கூட சேர்ந்து அத சாப்பிடுங்க. அதுவே ஒரு டிஃபரண்டான சந்தோஷம் தான். இந்த இந்த குடியினால நெறைய யங்ஸ்டர்ஸு இந்த மாரி நெறைய பேர் வந்து அழிஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அத விட்டு வெளிய வாங்க. அத தவிர உலகத்துல நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நெறைய கத்துக்கோங்க. ஓகே. யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லிக்கிறது அதுதான். நெறைய கத்துக்கோங்க. இந்த உலகத்துல வந்து பார்க்கறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸ் இருக்கு. காலையில எழும்போது அவ்வளோ விஷயங்கள் நமக்கு இந்த உலகத்துல இருக்கு. அதெல்லாம் அனுபவிங்க. அந்த போதைங்கிறத விட்டுருங்க. நெறைய பேர் நெறைய விஷயங்கள், நெறைய போதைகள், டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன் அந்த மாரி நெறைய பண்றாங்க. பட் அதெல்லாம் விட்டு வெளிய வாங்க. சந்தோஷமான விஷயங்கள் நெறைய இந்த உலகத்துல இருக்கு. அத என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.